ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாபிலோனோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அந்த இறந்து போனவங்களோட இடத்துக்கு வந்து சேஜிக்கு போகிறாரு. அப்போ அங்கே பப்ளிக்கில் இருக்கவங்கள்ட்டெல்லாம் கேட்குறாரு, இந்த சீன் யாராவது பார்த்துருக்காங்களான்னு. ஆனால் அவங்க யாருமே பார்க்கல. அதாவது இவர் தனியாக தான் இருந்திருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் கூட இன்னொருத்தர் இருந்ததாக யாருமே நோட் பண்ணலையா. சேஜிக்கும் கொஞ்சம் வருத்தமாகறாரு. ஏன்னா இப்போ இவரால் தான் இந்த டீம்லாம் ஃபார்ம் பண்ணி இப்போ இவரோட உயிர் போயிருக்குன்னு. ஷினோபுவும் கொஞ்சம் ஆறுதல் படுத்துறாரு. நம்மள மாதிரி வேலைக்கெலாம் வந்தால் இப்படி தான் எப்போனா உயிர் போகும். இருந்தாலும் நம்மளோட வேலையை கடமையை கரெக்டாக செஞ்சோன்னா இதுக்கான பண்ணவனை வந்து நம்ம ஜஸ்டிஸ்க்கு முன்னாடி கொண்டு வந்துடலான்னு. கெட்டவனை அரெஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான் நம்மளோட வேலை. ஈட்ஸுக்கு கெட்டவன், ஸோ அவனை நம்ம இப்போ அரெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. அவங்க பையனுக்கு ஸ்கூலில் லீவ் விட்டதுனால அவனும் ஜூக்கெலாம் போகணுன்னு சொல்லி ஆசைப்பட்றான். ஆனால் நம்ம ஹீரோ சேஜுக்கு இங்கே கொஞ்சம் வேலையில் ரொம்ப பிஸியாக மாட்டிக்கிட்டதுனால இவனால் இப்போதைக்கு போகவும் முடியல பையனை பார்க்க. இவங்க ஒய்ஃபுமே சமாதானப்படுத்துகிறாங்க, நீங்களும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, வேலையில் நல்லா ஃபுல் ஃபோக்கஸோட பண்ணுங்கள், நம்ம பையன்ட்ட நான் எடுத்து சொல்கிறேன், அவன் புரிஞ்சுப்பான். இந்த வருஷம் இல்லைன்னா என்ன, அடுத்த வருஷம் போய்க்கலாம், இல்லை அப்பயுமே பிஸியாக இருந்தீங்கனாலும் ஒன்றும் இல்லை, அதுக்கும் அடுத்த வருஷம் நம்ம போய்க்கலாங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சேஜுக்கியுமே அவரோட டீம் கிட்ட பேசுகிறாரு. நாளைக்கு சாயங்காலம் தான் இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ட்ரை பண்ணியுமே அவருக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு ஆதாரமே நம்மளால் கலெக்ட் பண்ண முடியல. நாளைக்கு வரைக்கும் நமக்கு டைம் இருக்குதான், இருந்தாலுமே நம்மளால் அதை கலெக்ட் பண்ண முடியாது. அதனால் நான் இந்த டீமை கேன்சல் பண்ணுறேன்னு டக்குன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் நொம்பாரா கிட்ட நம்ம சேஜுக்கியுமே கேட்குறாரு, உங்களால் கண்டிப்பாக இந்த டிபேட்டில் அவனை தோக்கடிக்க முடியுமான்னு. தம்பி, என்னை பற்றி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், பொலிட்டிக்கல் டிபேட்லலாம் என்னை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் தோக்கடிக்க முடியாது, அவனை மடக்கி ஒடுக்க தான் இங்கே நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அந்த பையன் ஒரு புது முகம், அவன் ஒரு யங்ஸ்டர் தான், அதனால் அவனுக்கு அந்தளவுக்கு இதை பற்றிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் கண்டிப்பாக நான் அவனை தோக்கடிச்சிருவேன். நானும் உங்கள் வார்த்தையை நம்புகிறேன் சார். ஆனால் உங்களால் முடியலன்னா, சப்போஸ் நீங்கள் அவன்கிட்ட தோற்று போயிட்டீங்கன்னா அவனை பிடிக்கிறதுக்காக நான் வேறொரு பிளான் ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டேன்னு சொல்லி சேஜிக்கு சொல்கிறாரு. நேற்று நடந்த மீட்டிங்லையுமே சேஜிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, அவனை நம்மளால் கண்டிப்பாக பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷனே அபேன் பண்ணியிருப்பாரு. அங்கே இருக்கவங்களுமே எல்லாருக்குமே, ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இப்போ இது வேஸ்ட்டாக போகுதுல, அதனால் அங்கே இருக்கவங்க எல்லாருமே கோவப்படுறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட சேஜிக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. என்னன்னா, நம்ம சேஜிக்கு நாளைக்கு அவனை கிட்னாப் பண்ண போகிறானா அந்த டிவி ஸ்டேஷனில் வச்சு. ஈட்ஸுக்கு நம்ம செய்கிற எல்லா மூவியுமே எதிர்பார்த்தான், அதனால் சட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் அவனை பிடிக்கணும்னா அது பிடிக்கவே முடியாத ஒரு விஷயம். அதனால தான் நான் அவனை கிட்னாப் பண்ண போகிறேன்னு சேஜிக்கு சொல்கிறாரு. எனக்கு புரியுது, நான் செய்கிறது ஒரு பெரிய தப்பு தான், இருந்தாலும் அவன் செய்கிற தப்பை தடுக்கணும்னா நானும் இந்த குற்றம் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இதனால் கிடைக்க போகிற தண்டனையுமே நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன்னு சொல்கிறாரு. நான் அவனை கடத்த போகிறேங்கிறத பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அவங்க யாருக்காவது இதில் அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா என்னை இப்போ அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்ல எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போ ஷினோபு மட்டும் அங்கேருந்து எந்திரிச்சு நம்ம ஹீரோ பக்கத்தில் வராரு. எப்படி இருந்தாலும் நீங்கள் அவனை கடத்த போகிறதா முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ நாங்கள் மட்டும் இப்போ உங்களை தடுக்காமல் விட்டோன்னா நாங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதா போயிடும். ஒருவேளை நாங்கள் உங்களை முன்னே விட்டால் கூட முன்னே ஏன் உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு பழி எங்கள் மேலே தான் திருப்பி வரும். ஸோ எப்படி பார்த்தாலுமே நாங்கள் தப்பு பண்ண போகிறோம்னு தான் முடிவாயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் மட்டும் ஏன் தனியாக பண்ணுறீங்க, நம்மளும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா பண்ணலாங்கிறாங்க. இப்போ அங்கே ஸ்டூடியோலையுமே எல்லாருமே அவனை கடத்தலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் வந்து நிற்கிறாங்க. இப்போ டிபேட்டுமே ஸ்டார்ட் ஆக போது. பப்ளிக்கிட்டே ஒப்பீனியன் கேட்குறாங்க. 88% ஆஃப் த பேர் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு 3% இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மிச்சம் இருக்க 9% வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த லாவை இவர் சொன்னதுக்கப்புறம் வந்து 2.5% வந்து இந்த க்ரைம் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கான், அந்த சூசைட் ரேட்டு. ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நாளைக்கு எலெக்ஷனில் நிற்க போகிற கேண்டிடேட் எல்லாருமே மக்களுக்காக டிவி முன்னாடி உட்காந்து இப்போ லைவில் பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இருக்கவர் இப்போ எக்கனாமியை பற்றி பேசுகிறாரு. வருஷம் ஜென்ரலாகவே ஜப்பானில் 20,000 பேர் சூசைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இந்த ஜப்பானோட எக்கனாமியவே ரொம்ப மோசமாக பாதிப்படைய வைக்கிதான். இந்த நாட்டுக்கு அவங்களால அதுக்கப்புறம் எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சொசைட்டிங்கிறதே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க நம்பிக்கையில் தான் பேஸ் ஆகிருக்கு. நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் செய்கிற ஒர்க் வந்து ஒன்றுமே இல்லைன்னு, ஆனால் அதுவுமே வந்து இன்னொருத்தரோட எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருக்குது. அதாவது இன்றைக்கி இந்த ஒர்க்கை நீங்கள் செய்வீங்கிற நம்பிக்கையில் தான் நாளைக்கு அவர் ஒரு ஒர்க்கை செய்ய போகிறாரு. ஸோ இது எல்லாமே ஒரு பேரடாக்ஸ் மாதிரி தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ 10 பேர் வந்து ஒரு வேலையை ஸ்ப்ளிட் பண்ணி செய்கிறாங்கன்னா இப்போ அந்த 10 பேருக்குமே அங்கே வேலை இருக்குங்கிறது தான் அர்த்தம். அதில் ஒருத்தர் இறந்துட்டாருங்கிறப்ப அந்த ஒருத்தரோட வேலை மிச்சம் இருக்க 9 பேரோட வேலையுமே பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது நார்மல் சூசைட் ரேட்டோட 2.5% அதிகமாக இப்போ ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஜப்பானில் மட்டுமே. இது இப்போதைக்கு எடுத்த ரெக்கார்டு. இது இல்லாமல் இன்னும் ஃபர்தராக ஃபியூச்சர்லேயுமே வந்து இன்னும் நிறையா நஷ்டம் தான் ஏற்படுமா ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கு இதனால். இப்போ ரெண்டாவதாக ஒருத்தர் எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பேசுகிறாரு. மக்கள் எல்லாருமே ஒருத்தர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்றது எல்லாமே ஒரு நம்பிக்கையால் தான். இப்போ இந்த சூசைட் பண்ணுறது மட்டும் அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் அந்த நம்பிக்கைங்கிற ஒன்றே இல்லாமல் போயிடுமா, இருக்க குறைஞ்சிக்கிட்டே வந்துருங்கிறாரு. இப்போ திடீர்னு நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொரு நாளாக ஒருத்தராக இல்லாமல் போயிட்டா அது நமக்கே வந்து ஃபிசிக்கலாகவும் சரி போத் மென்டலாகவும் சரி ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்துங்கிறாரு. ஒரு கம்ப்ளீட்டாக பில்டான சொசைட்டியே இதனால் அழிஞ்சு போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கூட இருக்குங்கிறாரு. இப்போ மூணாவது ஒருத்தர் நம்ம ஈட்ஸுக்கை பார்த்து ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பாக அந்த 64 பேர் இறந்து போனதுக்கும் உனக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. அந்த 64 பேர் கரெக்டாக இறந்து போகிறதும் நீ பேட்டி கொடுக்குறதும் அந்த இன்டர்வியூ மாதிரி கொடுத்ததும் ரெண்டும் ஒரே நேரத்தில் எப்படி நடக்கும்? ஸோ நீ தான் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்க. சூசைட் பண்ணிக்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றத்தை வந்து நீ நார்மலாக மாற்ற போகிறேன்னு சொன்னால் இதனால் நிறைய பேர் சாக போகிறாங்கன்னா அது எல்லாத்துக்குமே நீ தான் காரணமாக இருப்பேன்னு சொல்கிறாரு. இப்போ கடைசியாக நோபாரும் சொல்கிறார், வருஷம் 20,000 பேர் அவங்க உயிரை எடுத்துக்க தயாராக இருக்காங்க.
மேபி அவங்களுக்கு வேணா நீ சொல்ற இந்த சட்டம் வந்து கரெக்டா இருக்கலாம். ஆனா இந்த சட்டங்கிறது ரொம்பவே ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஏன்னா மரணம்னு ஒண்ணு வரும்போது அது எந்த மனுஷனா இருந்தாலுமே எல்லாருமே ஒரு பதட்டப்பட செய்வாங்க. நார்மலா ஒருத்தவங்க இறந்து போகவே பயப்படுவாங்க. அதே மாரி கூட இருக்கவங்க யாராவது இறந்து போயிட்டாலுமே அத பார்த்து பயப்படுவாங்க. சாவுங்கிறது பேசிக்காவே ஒரு மோசமான விஷயம் தான். அப்படிப்பட்ட சாவ வந்து நீங்க நார்மலைஸா எடுத்துக்கலான்னு சொல்றான்னா, அப்ப இவன் வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒருத்தனா தான் இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப ஈட்ஸுக்கு இது எல்லாத்துக்குமே பதில் சொல்றான். அந்த எக்கனாமிக்ஸ் கேட்டதுக்கு பதில் சொல்றான். இது வந்து எக்கனாமி வைஸா ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்தணும்னு சொல்றீங்களே, இப்ப நெறைய பேர் இதுக்காக சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா, அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து ஓடி போகணும், ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த சட்டத்த நாம கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கெல்லாம் வந்து ஓடி போறதுக்கு வந்து இது ஒரு வழியா இல்லாம இது ஒரு சாய்ஸா மாறிரும். இது அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் ஆயிட்டா இத பத்தி அவங்க நல்லா உட்காந்து டீப்பா யோசிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்ப வந்து அவங்க அந்த நல்லா யோசிச்சாங்கன்னா, இத நம்ம பண்ண வேணாம்னு சொல்லி மாறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இப்ப அடுத்ததா எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஆன்சர் சொல்றான். காலங்கள் மாற மாற அதுக்காக கூட இருக்கிற சட்ட திட்டங்களும் எல்லாம் சேர்த்து மாறிக்கிட்டு தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஹோமோசெக்சுவாலிட்டியை யாருமே ஏத்துக்கல. இன்ஃபேக்ட் சொல்லப்போனா அது அப்போ ஒரு மிகப்பெரிய குற்றமா இருந்தது. ஆனா இப்ப பாருங்க, இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கண்ட்ரிலயுமே நார்மல் ஆகிக்கிட்டே இருக்கு. ஈவன் இப்ப இருக்க கவர்மெண்ட்ல இருக்க சட்டங்கள் கூட அதை ஏத்துக்குது. அதே மாதிரி தான் 200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அடிமைத்தனங்கிறது ஒரு குற்றமே இல்ல. இன்னும் சொல்லப்போனா 200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அடிமையை வாங்கி விற்கிறதுலாம் எல்லாருமே சகஜமா பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். ஆனா இப்ப இருக்க காலத்துல அது இப்போ ஒரு மிகப்பெரிய குற்றமா மாறி இருக்கு. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள்லாம் மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இந்த சட்டமும். அதே மாதிரி தான் இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த சட்டமும் நம்மளோட வருங்காலத்துக்காக இதை நம்ம கொண்டு வந்தே ஆகணுங்கிறாரு. ரோமோட பழங்காலத்தில் ஹிஸ்ட்ரி படி பார்த்தீங்கன்னா அவங்க சூசைட் அலோவ் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு வேலிடான ரீசன் கொடுத்துட்டா போதும், கவர்மெண்ட்டே அவங்க உயிரை எடுத்துக்கிறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி அங்கே வந்ததும் அதுக்கப்புறம் அந்த சட்டத்தையே மாற்றிட்டாங்க. வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்டும் சூசைட்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அதே மாதிரி லாவும் அதுக்கேற்ற மாதிரி சூசைட் பண்ணுறதுலாம் பாவம் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாங்க. கடைசியாக நீங்கள் சொன்னது மரணத்தை பற்றி பேசினாலே மக்கள் எல்லாருமே பதட்டப்படுறாங்க, அவங்களால ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாதுன்னு. ஆனால் இப்போ நம்ம இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டா இதை பற்றி மக்களால் இன்னொரு மக்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். அதே மாதிரி மற்றவங்களோட ஒப்பீனியன் என்ன, அவங்க இதை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் கேட்ட நோமுரு நீ சொல்கிற மாதிரியே மக்கள்லாம் உணர்ச்சி வசப்படுறதுனால தான் இந்த முடிவுக்கு வராங்கன்னே வச்சுக்குவோம். நார்மலாக இருக்கவங்க வந்து உணர்ச்சி வசப்படும் போது அவங்களால சரியான முடிவை எடுக்க முடியாது. நம்ம இப்படியே இதை பற்றி டிபேட் பண்ணிக்கிட்டே போனால் இதுக்கு ஒரு சரியான முடிவு கிடைக்காது. நம்ம இவ்வளோ நேரம் இவ்வளோ நாளாக வந்து ப்ராக்டிக்கலாக எதுவுமே பேசலை, தியரிட்டிக்கலாக தான் பேசிகிட்டு இருந்தோம். அதுவும் இப்போ இருக்க பிரச்சனை ரொம்பவே பெருசு. ஆனால் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இப்போ கொடுத்தே ஆகணும். அதனால ஏன் சார்பாக நான் ஒரு கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி காட்டுறாரு. யார் அந்த கெஸ்ட்னு பார்த்தா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் அழுது அந்த பையனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இந்த பையனோட அப்பா சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஆனால் அதை நினச்சி இந்த பையன் ரொம்பவே வருத்தப்பட்டு அதுக்காக ஒரு வீடியோவும் போட்டிருந்தான். அந்த வீடியோவை நீங்கள் எல்லாருமே ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதனால நாங்கள் அந்த பையனோட அப்பாவை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் எங்களால் அவங்க அப்பாவை காண்டாக்ட் பண்ண முடியல. அதே மாதிரி இப்போ வரைக்கும் கூட அவரோட முடிவை மாற்றிக்கிற மாதிரியே இல்லை. அவர் மட்டும் இப்போ இந்த முடிவை எடுத்தார்னா அவரோட பையன் ஒய்ஃப் எல்லாருமே அவர் தனியாக இந்த சொசைட்டியில் விட்டுட்டு போயிடுவார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டு போயிட்டு அவங்கள யார் பார்த்துக்கிறது? மற்றவனை பற்றி தன்னை சார்ந்து இருக்கவங்கள பற்றி யோசிக்காமல் இருக்க ஒரு மனுஷனாகவே இருக்க முடியாது. அதனால் நானும் இந்த பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். இப்போலேருந்து எனக்கு பதிலாக இந்த பையன் தான் இந்த எலெக்ஷனில் நிற்க போகிறான்னு சொல்லிட்டு நோமுறாவும் சொல்லிடுறாரு. இந்த பையன் அவங்க அப்பாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நானும் இந்த சட்டத்துக்கிட்ட போராடி இந்த மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். எங்கள் 2 பேரோட எண்ணமுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எப்படி இந்த சின்ன பையனால இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பொறுப்பை செய்ய முடியும், நீங்கள் யாருமே கவலைப்பட வேணாம். இந்த பையனுக்கு நான் சப்போர்ட்டாக இருந்து இவனுக்கு பதிலாக எல்லா விஷயத்தையுமே நானே செய்கிறேன்னு சொல்லி நோமுரா சொல்கிறாரு. இப்போ இந்த விஷயத்தை பற்றி மேரி ஈட்ஸுக்கு கிட்ட கேட்க அவருமே தாராளமாக இந்த பையன் எலெக்ஷனில் நிற்கலான்னு சொல்லி சொல்கிறாரு. ஆல்ரெடி நான் இந்த எலெக்ஷனோட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிட்டேன், வயசுலாம் கணக்கிலே கிடையாது. அதே மாதிரி மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த தீர்ப்பை நானுமே ஏற்றுக்க தயாராக தான் இருக்கேன். நான் பண்ண போகிறது கரெக்டுன்னு நினைக்கிறவங்க எனக்கு ஓட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பையன் பண்ணுறது கரெக்டுன்னு நினைக்கிறவங்க அந்த பையனுக்கு ஓட் பண்ணுங்கள். இன்னும் சொல்லப்போனால் நம்ம எலெக்ஷனுங்கிற ஒன்று வைக்கிறதுக்கான காரணமே அதானே. இந்த பையன் எலெக்ஷனில் நிற்கிறானா இவனை பற்றி இந்த மக்கள் எல்லாருக்குமே தெரியணும்னு சொல்லிட்டு அவனோட மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறாரு. நான் இப்போ தப்பான முடிவு ஒன்று எடுத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன். இந்த பையன் வேற யாருமே இல்லை, என்னோட சொந்த பையன் தான் சொல்லிட்டு ஒரு பெரிய ட்விஸ்ட் அடிக்கிறாரு. சாகணும்னு நினைச்ச இந்த பையனோட அப்பா நான் தான் சொல்ல நோமுரா இதெல்லாம் லிஸ்ட்லேயே இல்லையாடான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இதோட இந்த எபிசோடவே முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.